ஹலோ கைஸ், வெல்கம் டு விகேல் இன்ஃபோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, திருமலையில சேவை பண்றதுக்காக 7 நாள் நாங்க போயிருந்தோங்க. சோ அந்த 7 நாளோட வீடியோ தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டே வீடியோவை இன்னைக்கு பார்க்க போறீங்க. நான் எப்படி இந்த சேவையில ஜாயின் பண்ண, என்னென்ன ப்ராசஸ் அதெல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. நான் வீட்ல இருந்து இந்த vlog ஸ்டார்ட் பண்ணலங்க. வேலூருக்கு போயிட்டு தான் இந்த vlog-ஏ ஸ்டார்ட் பண்றேன். வேலூருக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 3 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோங்க. அங்க ரீச் ஆன உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் எல்லாமே ஆயிட்டு திருப்பதிக்கு போறதுக்காக பஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா பஸ்ஸே இல்ல வேலூர்ல. எல்லாருமே பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்க பார்த்தா பஸ்ஸே இல்லங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் பஸ் வந்து கிடைச்சதுங்க. இதுல போனா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். திருப்பதிக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு இந்த பஸ் சூஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. இந்த பஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸ்ல திருப்பதிக்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த ஊர்ல வந்தோம் எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிட்டு ஒரு வேன் எடுத்துட்டு திருமலைக்கு போறதுக்காக கிளம்பிட்டே இருக்கோங்க. திருப்பதி அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. வழக்கம் போல பேக் செக் அப்புறம் பஸ் செக்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே முடிச்சுட்டு திருமலைக்கு டைரக்டா நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம். திருமலைக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு டைம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்க சாப்பிட வந்துட்டோங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடையில என்ன நல்லா இருக்கும்னு தெரியலங்க. அதனால இட்லி வாங்கியிருந்தோம். 4 இட்லி பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க. இது கூட பாத்தீங்கன்னா கல்ல சட்னி கார சட்னி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ கார சட்னி கூட சாப்பிட ரொம்பவே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. காலையில டிஃபன் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கடாய் பாதாம் பால் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கடாய் பாதாம் பால் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. திருமலைக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பா இந்த பாதாம் பால் நான் குடிப்பேன். சோ அதே மாதிரி இந்த பாதாம் பால் ட்ரை பண்ணிருந்தேன். அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க திருமலைக்கு வந்துட்டு நாங்க எங்க இறங்கணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டோங்க. சேவா சதம் 2ங்க. இந்த சேவா சதம் 2க்கு வந்து பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டங்க. நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் இல்ல. போக போக பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தா கூட இங்க பாத்தீங்கன்னா ஐடி கார்டு எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம ஐடி வெரிஃபிகேஷனுக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்க. ஐடி கார்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ரூம் எல்லாம் அலாட் பண்ணுவாங்க. இந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம இந்த ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இந்த ஐடி வெரிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1ல இருந்து 1.5 ஹவர் ஆயிடுச்சுங்க. கொண்டு வந்த பேக்ஸ் எல்லாமே சைட்ல வச்சுட்டு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக கியூல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. கியூல பாத்தீங்கன்னா 1 by 1 குரூப் லீடர் முன்னாடியும் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே நின்று ஃபோட்டோ வெரிஃபிகேஷனுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கீ எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜென்ஸ்க்கு எல்லாமே அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டாங்க. கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து சேவா சதன்லேருந்து நாங்கள் இப்போ சேவ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்து எந்த ஒரு டியூட்டியுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு டியூட்டி கிடைச்சிருக்குங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுற இடத்துல வந்து எங்களுக்கு டியூட்டி கிடைச்சிருக்குங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் எல்லாரும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மெம்பர்ஸ் கேங்கு, ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்கோம். எல்லா கேங்காக வந்து ஒரே இடத்துல வந்து டியூட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த வெங்கமாம்பா அன்னச்சத்திரம் இருக்குங்க. அங்கே தான் சேவை பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஃப்ரீ பஸ் இப்போதைக்கு வந்து இதான் ஃப்ரீ பஸ்ஸுக்கு வந்து மலை மேலே வந்து ஃப்ரீ பஸ்ஸாக தான் இருக்கு. இதுதான் மக்களே எங்களோட ட்ரெஸ் கோடு. ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட், மேல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸ்கார்ப் கொடுப்பாங்க. அது கூட பாத்தீங்கன்னா ஐடி கார்டும் கொடுப்பாங்க. எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஐடி கார்டு வரல. ஐடி கார்டு வராமே நாங்க வந்து சேவை பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். சோ உள்ள வந்து எப்படி அலோவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. சோ உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு vlog பண்றேங்க. அன்னதானம் கூடத்துக்கு போயிட்டு இருக்கோங்க. அன்னதானம் வந்து சேவை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்க வந்து ஜாப் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைச்சோம். பட் ஃப்ரீயா இல்லை. அதனால் இப்போ வந்து நாங்கள் வெங்கி மாமான்ற ஒரு அன்னதான கூடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோங்க. உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அலோவ் பண்ணால் எப்படி என்னன்ட்டு எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாமே அன்ன பிரசாதம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெகுலர் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணணுங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இலையில வந்து ரைஸ் வந்து வைக்கிறது, அதுக்கப்புறம் சாம்பார், மோர், ரசம், குழம்பு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோர் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வேலை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைஸுமே வைக்கிறது எல்லாமே பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தோம். ரொட்டினா வந்து வந்துட்டே இருக்காங்க பக்தர்கள் எல்லாருக்கும். பாத்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச சேவை வந்து நாங்க பண்ணிட்டே இருந்தோம். ஃபுல்லு vlog வந்து என்னால எடுக்க முடியலங்க. அங்கங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் தான் என்னால எடுக்க முடிஞ்சது. அது முடிச்சுட்டு வந்த டயர்ட்ல கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் வாக்ல வந்து நாங்க இருந்த இடத்துல இருந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நந்தவனம் இருந்துச்சுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூமாலை எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ அதெல்லாமே பார்க்க போயிருந்தோம். இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து சேவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கிடைக்குங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ திருமலையில் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்ரீவாரி சேவை இவ்வளோதாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் என்னென்ன சேவை எல்லாமே பண்ணோம்ன்றத வீடியோலாம் நீங்கள் பார்க்க போறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா அதிகமாக லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.